பிரபல நடிகரா இருந்தாலுமே தப்பு தான். அரசியல்வாதிகள் தப்பிக்கிறதுக்காக இவரை மாட்டி விட்டுட்டாங்களோ? ஸ்ரீகாந்த் மட்டும் இல்ல, இன்னும் வரப்போற நாட்கள்ல எவ்வளவு நடிகர்கள் மாட்ட போறாங்கன்னு தானே நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு பிரபல நடிகர் தான் ஸ்ரீகாந்த். குறிப்பா உங்களுக்குலாம் புரியணும்னா, நம்ம தளபதி விஜய் கூட நண்பன் படத்துல வெங்கட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. என்னடா இவரை பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தமிழ்நாடே இவரை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கு. நேத்து மதியானம் அவர் வீட்டுக்கு போய் போலீசார்லாம் அவரை கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? போதைப் பொருள். போலீஸ் நேரடியா போய் அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்னணியே இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுங்கம்பாக்கத்துல நைட் லைஃப், அதாவது இரவு வாழ்க்கை நுங்கம்பாக்கத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களை எல்லாத்துக்குமே தெரியும். அங்க உள்ள பப்பு கிளப் எப்பவுமே நைட் டைம் ரொம்ப ஜகஜோதியாவே இருக்கும். அங்க ஒரு நாள் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோட்டி அவங்களுக்கு அங்க என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதைப் பொருள் இங்க விற்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சோட்டி யார் இதை விற்பனை பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே போலீஸ்காரங்க நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாத்னு ஒருத்தர் மாற்றாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக, அதாவது முன்னாள் அதிமுகல ஒரு உறுப்பினரா இருந்தவர். அவர் மாற்றாரு. அவர் மாட்டும் போது அவர் இப்ப என்ன தகவல் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 8 முறை நடிகர் ஸ்ரீகாந்துக்கு இந்த போதைப் பொருளை சப்ளை பண்ணியிருக்கேன். என் மூலியமாவே இந்த கொக்கைன் 8 முறை அவர்கிட்ட போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்றாரு. சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடுதல் விசாரணை பண்றாங்க. யார? பிரசாந்த். அப்படி பண்ணும்போது போலீசார் என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு இதை யார் சப்ளை பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்போ இவர் ஒரு ஆளை கை காட்டி விடுறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, 38 வயதுள்ள பிரதீப் அப்படிங்கிறவரை கை காட்டுறாரு. உடனே அந்த பிரதீப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் சேலம் மாவட்டம் சங்ககிரியை பூர்வீகமா கொண்டவர். அவரை உடனே தூக்கிட்டாங்க போலீஸ் எல்லாரும் சேர்ந்து. தூக்கி அவரை அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருளோட லிங்க் எங்க இருக்குன்னு போய் பாருங்களேன். ஏன்னா ஆப்பிரிக்காவை பூர்வீகமா கொண்ட ஜான் ஒருத்தர் இந்த பிரச்சனையில மாட்டுறாரு. அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல ஹோசூர்ல இருக்காரு. உடனே நேரா போலீஸ்காரங்க போய் அந்த ஜானையும் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சென்னைக்கு கொண்டு வந்துட்டு அவரை போட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோட்டி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? நீ யாருக்கிட்டலாம் போதைப் பொருளை சப்ளை பண்ண எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்றாங்க. சொன்னோட்டி அவரும் யார் யாருன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. சொன்னோட்டி தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நம்ம தமிழ் சினிமாவுடைய ஆக்டர் ஸ்ரீகாந்தோடைய பேர் இடம்பெறுது. இடம்பெற்றோட்டி என்ன பண்றாங்க, நேரா ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போயிட்டு உங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்ப இந்த தகவல் எல்லாத்தையுமே சொல்றாங்க. உங்க பேர் இப்படி அடிபட்டிருக்கு, நீங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற போது அவர் நான் இது வரைக்கும் நான் போதைப் பொருளே யூஸ் பண்ணது கிடையாது, அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது, நான் போதைப் பொருளே பார்த்தது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கொக்கைன் யூஸ் பண்ணா 45 நாளுக்குள்ள நம்ம டெஸ்ட் எடுத்தா அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்துடும். நம்ம யூஸ் பண்ணா பாசிட்டிவ், யூஸ் பண்ணலன்னா நெகட்டிவ் அப்படின்னு வந்துடும். ஸோ ஸ்ரீகாந்தையும் டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் அப்படின்னு வருது. சோ இப்பதான் ஸ்ரீகாந்த் கிட்ட உண்மையை கேட்கறாங்க. அப்போ அவரும் ஒத்துக்கிறாரு, ஆமா நான் கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் மேல குற்றமானது நிரூபிக்கப்படுது. உடனே அவரை போலீஸ்காரங்க கைது பண்றாங்க. கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஸ்டேஷன்ல வச்சு அவரை சுமார் 12 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. அதாவது எந்த கோணங்கள்ல எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் யாருக்கெல்லாம் அமௌண்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி இவர் மொபைலை செக் பண்ணியிருக்காங்க. வேற இவர் இந்த ட்ரக்ஸை யாருக்காவது கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அது போக எவ்வளவு ரூபாய்க்கு இவர் ட்ரக்ஸ் வாங்கியிருக்காரு, யாருக்கிட்ட எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சுமார் 12 மணி நேரம் அவரை வச்சு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீதிபதி கிட்ட கூட்டு போயிருக்காங்க. அப்படி நீதிபதி கிட்ட கூட்டு போனோட்டி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் நீதிபதி கிட்ட ஒத்துக்கிட்டாரு. நான் கொக்கைன் யூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு எனக்கு ஜாமீன் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அந்த பொண்ணை நான் தான் பாத்துக்கணும், சோ எனக்கு ஜாமீன் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாமீன் அப்ளை பண்ணணும்னா நீங்க வேற கோர்ட்ல தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஜூலை 7
7 வரைக்கும், அதாவது 14 நாள் நீதிமன்ற காவல்ல வந்து வைக்கணும் இவர அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அதாவது எல்லா மக்களுக்கும் இருக்க ஒரு சாதாரண சிறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க கிடையாது. இவர் வந்து விஐபி அப்படிங்கறனால இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிறை தான் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளவு ஒரு கெட்ட வேலை பார்த்திருக்காரு, இவரால எவ்வளவு பேர் அடிமையாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் இனிமே தான் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் வரல. ஸோ அதை பத்தி நம்ம பேச முடியாது. இவருக்கு வந்து விஐபி சிறை இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு எங்க தான் போதோ தெரிலங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான தகவல் வந்து வருது. அதாவது என்னன்னா, இந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் பிரமுகர் பிரசாந்த் இருக்காரு தெரியுமா? அவர் வந்து ஒரு படம் ஒண்ணு எடுக்கிறாரு. அந்த படத்தோட கதாநாயகன் வந்து ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அந்த படத்தினால 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் பழக்கமாகி இவர் வந்து 2 பேருமே மாத்தி மாத்தி போதைப் பொருளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இவருக்கு வந்து நம்ம பிரதீப் இருக்காரு பாருங்க, அந்த பிரதீப் வந்து போதைப் பொருளை பிரசாத்துக்கு கொடுக்கும்போது அப்போ எல்லா நேரமுமே ஸ்ரீகாந்தும் அவர் கூட இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீகாந்த் வந்து சமீபத்துல ஒரு பார்ட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாங்க. அந்த பார்ட்டியில வந்து போதைப் பொருளை கொடுக்க பிரதீப் வந்திருக்காரு. அப்படி வரும்போது இந்த ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்து இன்னொரு பிரபல நடிகருமே போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பிரதீப் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இந்த கதையும் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அந்த பிரபல நடிகர் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த நியூஸும் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி சினிமாக்குள்ள திரும்பியும் வாராரு, அதனாலதான் இவர் மேல இந்த மாதிரி பொய்யான கேஸ்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிரபல நடிகர்கள்லாம் என்ன தப்பு பண்ணாலும் குறைஞ்ச தண்டனை தான் கொடுக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது போக இது வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி வந்து உள்ளே இன்வால்வ் ஆகியிருக்காரு, அவர் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சினிமா பிரபலத்தை வந்து மாட்டி விட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நிறைய தியரியானது போய்கிட்டே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் வந்து மொத்தம் 40 தடவை ட்ரக்ஸ் வாங்கியிருக்காரு. மொத்தமா 4,80,000 ரூபாய்க்கு இவர் ட்ரக்ஸ் மட்டுமே வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவலும் வந்திருக்கு. இப்ப பாருங்களேன், இவரே இவ்வளவுக்குள்ள வாங்கியிருக்காருன்னா இவர் எவ்வளவு பேத்துக்கு சப்ளை பண்ணாருன்னு தெரியல. அது போக இன்னும் தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்துலலாம் இந்த கொக்கைன் ஓடிட்டு இருக்கு, இன்னும் எத்தனை பேர் இளைஞர்கள்லாம் இதனால பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. இன்னமும் எத்தனை சினிமா பிரபலங்கள் இதுக்குள்ள வரப்போறாங்க, இந்த கேஸ்க்குள்ள மாட்ட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதாங்க பார்த்தாகணும். இந்த நியூஸை பத்தி இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.